ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் தவம். ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை. நாம் நீண்ட நாட்களாக பாலை பற்றி ஒரு பதிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது என்ன பாலில் என்ன இருக்கிறது, தினந்தோறும் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக பாலை பற்றியான நிறைய கேள்விகள் மக்களிடம் இருக்கிறது. பால் ஒரு நல்ல உணவா அல்லது மனிதர்களை மெதுவாக கொள்ளும் ஒரு நஞ்சா என்று சிலர் நினைக்கிறார்கள். விலங்கிடமிருந்து எடுக்கப்படும் பால் மனிதர்கள் பயன்படுத்தலாமா? விலங்கிடமிருந்து எடுக்கப்படும் பால் அசைவமா சைவமா என்று பல கேள்விகள் மக்களிடம் இருக்கிறது. பால் அதிகமாக பயன்படுத்தினால் சளி உருவாகுமா? இப்படி பாலை பற்றி அதிக கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் இந்து மத வேத நூல்களிலும் பைபிளிலும் கூட நமது முன்னோர்கள் பசுவின் பாலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று அனைத்து நூல்களிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாலை பற்றி தான் நாம் இன்று அனைத்து கேள்விகளுக்கான பதில் இதில் இருக்கிறது. இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக பாலை பற்றியான ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பாருங்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிவதற்கு முன்பாக நாம் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போது கிடைக்கக்கூடிய பால் ஒரு உண்மையான பாலா? கண்டிப்பாக இது மறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் இன்று பால் பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படுகிறது. பாக்கெட்டில் அடைத்து விற்பதனால் அது கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக அவை பதப்படுத்தப்படுகிறது. எனவே பாலில் பிரதான சத்தாக இருக்கக்கூடிய புரதம், கொழுப்பு இவையெல்லாம் நீக்கப்படுகிறது. பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் அந்த பால் நீண்ட நேரமாக கெட்டுப்போவதில்லை. சமீப காலத்தில் கூட பாலில் TDT என்ற பூச்சிக்கொல்லி மருந்து இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இப்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு பால் ஒரு முழுமையான பாலே அல்ல. அந்த பசுவிற்கு கொடுக்கப்படும் தீவனங்கள் ஊட்டச்சத்திற்காக அதிக பூச்சிக்கொல்லி மருந்துகள் சேர்க்கப்படுகிறது. அந்த பசுமாட்டிற்கு தடுப்பூசிகள் போடப்படுகிறது, நோய் எதிர்ப்பு ஊசிகள் போடப்படுகிறது, ஸ்ட்ராய்டு எனக்கூடிய ஊசியும் போடப்படுகிறது. இப்படி போடப்பட்ட பசுவிலிருந்து கறக்கப்படும் பால் ஒரு உண்மையான பாலே அல்ல. நாம் இப்போது குடிப்பதெல்லாம் ஒரு உண்மையான பால் அல்ல. உண்மையான பால் என்றால் என்ன? அன்றைய காலகட்டங்களில் தோட்டங்களில் மேய்க்கப்பட்டு தோட்டங்களில் முளைக்கக்கூடிய இயற்கையாக முளைக்கக்கூடிய புற்களை உண்டு கறக்கப்பட்ட நாட்டு பசுவினிடமிருந்து கறக்கப்பட்ட பால். அந்த நாட்டு பசுவிற்கு எந்த ஒரு தடுப்பூசிகளும் போடப்பட்டிருக்காது, ஸ்ட்ராய்டு ஊசிகளும் போடப்பட்டிருக்காது. அந்த பசுமாட்டிற்கு கொடுக்கப்பட்ட தீவனங்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலக்கப்பட்டிருக்காது. இப்படிப்பட்ட எதுவுமே செய்யாமல் இயற்கையான பொருட்களை உண்டு பால் கறக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நாட்டு பசுவிடமிருந்து கறக்கப்பட்ட பால் தான் உண்மையான பால். நாம் இப்போது பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு வருகின்ற அனைத்து பால்களும் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக பதப்படுத்தப்படுகிறது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் சேர்க்கப்படுகிறது. அவற்றில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் மக்னீசியம், புரதம், கொழுப்பு அனைத்தும் நீக்கப்படுகிறது. அது ஒரு வெள்ளை நிற தண்ணி என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது கேள்வி, பால் அதிகம் குடிப்பதால் சளி உண்டாகுமா? கண்டிப்பாக ஒவ்வாமை இருக்கக்கூடிய, அலர்ஜி இருக்கக்கூடிய, சளி தொல்லை அதிகமாக இருக்கக்கூடிய, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பால், மோர், தயிர் இவற்றை எடுத்துக்கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுக்கெல்லாம் இந்த பால் சளியை உண்டாக்கும். ஆரோக்கியமான பாலிலிருந்து எடுக்கப்பட்ட தயிர், மோர் இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக வெயில் காலங்களுக்கு மிக்க நல்லது. இந்த அலர்ஜி, சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவர்களுக்கு இது சளித்தொல்லையை ஏற்படுத்தாது. இந்த தயிர், மோர் இவையெல்லாம் அதிகமாக அருந்துவதால் நமது குடல் புண் குணமாகிறது. ஏனென்றால் குடலில் ஒரு சளி போன்ற படலத்தை இந்த மோர், தயிர் ஏற்படுத்தி அமிலத்தன்மையை அதிகரிக்கிறது. எனவே குடலில் அமிலத்தன்மை அதிகரிக்கும் போது காரத்தன்மை குறைகிறது. எனவே குடல் புண் விரைவில் குணமாகி விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒன்றும் நன்மையும் இந்த பாலில் இருக்கிறது. கேள்வி, பால் அசைவ பொருளா அல்லது சைவமா? கண்டிப்பாக மாமிசத்தில் உள்ள புரதம் வேறு, பாலில் உள்ள புரதம் வேறு. பாலில் உள்ள புரதம் கண்டிப்பாக மிக எளிதில் சீரணமாகக்கூடிய அளவில் இருக்கிறது. ஏனென்றால் பாலூட்டிகள் அனைத்தும் முதலில் குடிப்பது தனது தாய்ப்பால் தான். எனவே அப்படிப்பட்ட தாய்ப்பால் குழந்தைகளுக்கு விரைவில் செரிமானமாக வேண்டும் என்ற அளவிற்கு இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து
பால் புரதங்கள் அனைத்தும் மிக விரைவில் செரிமானமாகக்கூடியது. ஆனால் இந்த மாமிசம், அசைவம் என்று சொல்லக்கூடிய இந்த மாமிசத்தில் உள்ள புரதம் விரைவில் ஜீரணமாகாது, விரைவில் செரிமானம் அடையாது. அப்படி செரிமானம் அடைந்ததற்கு பிறகு அவற்றிலிருந்து அதிகமான நச்சுப் பொருட்கள் வெளியேற்றப்படுகிறது. எனவே தான் மாமிசம் உணவை உட்கொண்ட பிறகு நாம் மலம் கழிக்கும் போது மலம் அதிக நச்சுத்தன்மை உடையதாகவும் அதிக வீச்சத்துடனும் காணப்படுகிறது. எனவே பால் என்பது ஒரு அசைவ பொருள் அல்ல, சைவம். அனைத்து உயிரினங்களுக்குமான ஒரு செரிமானமாகக்கூடிய புரதம் உள்ள ஒரு முக்கியமான பொருள். எனவே பால் அசைவம் அல்ல, சைவம். நாம் மாமிசம், முட்டை இவற்றையெல்லாம் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவை மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருளே அல்ல. அன்றைய காலகட்டங்களில் மழை இல்லாத போது பஞ்சங்கள் ஏற்பட்டு வேறு வழியே இல்லை என்பதற்காக மனிதர்கள் மாமிசங்களையும் அதனுடைய விலங்குகளுடைய முட்டையவும் உணவுப் பொருட்களாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்று அப்படியல்ல. அனைவருக்கும் தாவர வகை உணவு அதிகமாக கிடைக்கிறது. தாவர வகை உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம் மிக ஆரோக்கியமான புரதம், நல்ல கொழுப்பை நமது உடலில் உருவாக்கும். ஆனால் இந்த அசைவம் என்பது கெட்ட கொழுப்பை உருவாக்கும். அசைவத்தை சாப்பிட்டு விட்டு உடல் உழைப்பு வேர்வை வடிய உடல் உழைப்பை செய்யாதவர்கள் கண்டிப்பாக மாமிசத்தை எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஆனால் அந்த விழிப்புணர்ச்சி இல்லாமல் அனைவரும் எடுத்துக்கொள்கிறார்கள். இனிவரும் காலங்களில் அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் செரிமானமாகக்கூடிய தாவர வகை சார்ந்த புரதங்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாமிசத்தில் உள்ள புரதம் மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்று. அனைவரும் சிந்தியுங்கள். அவசியம் அசைவம் தேவையா என்பதை பற்றி. இன்றைய பாலை நமது குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? கண்டிப்பாக பாக்கெட்டில் அடைக்கப்படக்கூடிய ஒரு பாலுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. அவற்றை நான் சொல்கிறேன். பால் முதலில் அனைத்து பசுமாடுகளிலிருந்தும் பால் கறக்கப்பட்டு அனைத்து மாடுகளிடம் இருக்கக்கூடிய பாலை நீண்ட மணி நேரங்களுக்கு பிறகுதான் பதப்படுத்தப்படுகிறது. அந்த நீண்ட இடைவெளிகளில் அந்த பால் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவற்றில் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுகிறது. அனைத்து மாட்டுடைய பால்களையும் ஒன்றாக கலப்பதால் மாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய காச நோய் மாடுகளுக்கு இருந்தால் அது மனிதர்களுக்கு மிக விரைவாக அந்த பாலின் மூலம் பரவி விடுகிறது. அன்றைய காலகட்டங்களில் மிக ஆரோக்கியமாக பசுமாடுகள் பராமரிக்கப்பட்டன. காடு வயல்வெளிகளில் மேய்ந்து விட்டு வீட்டுக்கு வரும், பாலை கறந்து அருந்துவார்கள். ஆனால் இன்று ஒரு தொழுவத்தில் அடைத்து வைத்து அனைத்து பசுமாடுகளையும் ஒரே இடத்தில் அவற்றை பராமரிக்கிறார்கள். சுத்தமாக பராமரிக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அதிகமான பால் தர வேண்டும் என்பதற்காக பசுமாட்டிற்கு அசிட்ரோமைசின், ஸ்டெராய்டுகள், ஹார்மோன்கள் என்ற இந்த 3 வகையான ஊசிகளை பயன்படுத்துகிறார்கள். இதன் மூலம் அவற்றின் பால் நீண்ட நேரமாக கெட்டுப்போகாமல் இருக்கிறது. அந்த பசுமாடு அதிகமான பால்களை கறக்கிறது. அந்த பசுமாட்டிற்கான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நோய் தடுப்பூசி போடப்படுகிறது. மேலும் அனைத்து மாடுகளுக்கும் தீவனங்கள், அடர் தீவனங்கள் நீண்ட நேரம் கெட்டுப்போகாமல் இருப்ப அந்த தீவனங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பாலை நமது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு சீரணமாவதில்லை, சில வயிற்று அலர்ஜிகள் ஏற்படுத்தி விடுகிறது. அப்படிப்பட்ட பால் நமது உடல்களில் ஹார்மோன் மாற்றத்தை அதிகமாக ஏற்படுத்துகிறது. இளம் பெண் குழந்தைகள் மிக விரைவில் பூ பெய்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இப்போது இருக்கக்கூடிய பாக்கெட் பால் அதிகமாக ஏற்படுத்துகிறது. முடிந்த அளவு பாக்கெட் பாலை தவிர்க்க வேண்டும். அப்படி பாக்கெட் பால் தான் கிடைக்கிறது என்றால் அவற்றை அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும். பால் என்பது மிக தினந்தோறும் தேவைப்படக்கூடிய ஒன்று அல்ல. அவற்றை தவிர மற்ற பொருட்களில் எல்லாம் அதிகமாக புரதம் இருக்கிறது. புரதம் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நாம் எடுத்துக்கொண்டாலே போதும். நாட்டு பசு பால் கண்டிப்பாக கிடைத்தால் அதை வாங்கி அருந்துங்கள், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பாக்கெட் பால் அதிகமாக அருந்துவதை தவிர்க்க வேண்டும். அது தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அல்ல என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். கண்டிப்பாக அதிக புரதம் உள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன என்பதை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் ஒரு சிந்தனையில் உங்களிடம் சந்திக்கிறேன். உலக மக்கள் அனைவரையும் நாம் நோயற்ற மக்களாக மாற்ற